பேசுகின்றார்கள். உங்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஒண்ணு. அதே போன்று மற்றவர்களுடைய உரிமைகள்ல நீங்க தலையிடாதீங்க. அவங்களுடைய உரிமையினுடைய அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை நீங்க சரியா கொடுத்துடணும், அதுல நீதமா நடந்துக்கணும். அதே போன்று உங்களுடைய உரிமையையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டு விஷயத்துல கொடுப்பதிலும் உரிமையை கொடுப்பதிலும் உரிமையை கேட்பதிலும் நீங்க சரியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நன்மாராயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சிறந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குறான், நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்போ உரிமையை வழங்குவது உரிமையை கொடுப்பது. நமக்கான உரிமையை யாரிடத்துல இருந்தாலும் நமக்கான உரிமையை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். இரண்டாவது, மற்றவர்களுக்கான உரிமையை மனைவியினுடைய உரிமை என்ன என்பதை விட்டு அவர்கள்